முத வேலைக்கு போகும்போது செருப்பு பிஞ்சு போச்சே. இப்ப என்ன பண்றது? ஏங்க இத தைக்கிறதுக்கு என்ன கேக்குறீங்க? பணம் தான். பின்ன என்ன அரிசி பருப்பு உப்பா கொடுக்க முடியும்? பணம் எவ்வளவு? 4 ரூபா ஆகும். எங்க சித்தப்பாத்த செருப்பே 3 ரூபாய்க்கு தான் வாங்கினேன். நீ தைக்கிறதுக்கு 4 ரூபா இருக்கிறியா? இது நியாயமா கூடியா? 4 ரூபாய்க்கு குறையாதியா? அடப்பாய கஞ்சப்பாய. கையில செருப்பு வச்சுட்டா வேலை கேக்குறது. அருமையான ஐடியா. இதுக்குள்ள வச்சிட வேண்டியதான். இப்ப வேலை கொடுப்பாங்க. வெறுங்கையோட வரவங்க உள்ள விடாது. சோத்துக்கு நஷ்டம். எவனாவது பெரிய அன்பளிப்போட வரானான்னு பார்த்து அவனை மட்டும் உள்ள விடு. என்ன? சரிங்க அண்ணா. வணக்கம் அண்ணா. வாங்க வாங்க. பாத்தியா வெறுங்கை. பெரிய அன்பளிப்போட வராரு. மாப்பிள்ளை வீட்டுக்காரர் பாரு. மாப்பிள்ளை வீட்டுக்காரரே தான். அண்ணே வணக்கம். அண்ணே வணக்கம். பெரிய அன்பளிப்பை வச்சுட்டு வாசல்ல நிக்கிறீங்களா? சுடுகாடு தான். உள்ள வாங்க 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 வாங்க. கல்யாணத்துக்கு வரவரு இவ்வளவு லேட்டாவா வர்றது? உட்காருங்க. வெறுங்கை ஐயா உட்காருங்க. உட்காருங்க. பெரிய அன்பளிப்போட வந்திருக்கீங்க. கரர் சாப்பிடுங்க. மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களுக்கும் பொண்ணு வீட்டுக்காரங்களுக்கும் ஒரே இடத்துல மொய் எழுதுறோம். பிரியப்பட்டவங்க வந்து மொய் எழுதலாம். ரவிவர்மா அந்தியூர் ஒரு அலாரம் டைம் பீஸ் மாப்பிள்ளை வீட்டுக்கு. ரவிவர்மா அந்தியூர் ஒரு அலாரம் டைம் பீஸ் மாப்பிள்ளை வீட்டுக்கு. பொன்ராம் பாரியூர் சில்வர் குடம் பொண்ணு வீட்டுக்கு. பொன்ராம் பாரியூர் சில்வர் குடம் பொண்ணு வீட்டுக்கு அன்பளிப்பு. அன்பளிப்பு எல்லாரும் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. நீங்க கொடுத்துருங்க. அது வந்து சீக்கிரம் கொடுத்துருங்க. மணி பொள்ளாச்சி டபரா செட்டு பொண்ணு வீட்டுக்கு. மணி பொள்ளாச்சி டபரா செட்டு பொண்ணு வீட்டுக்கு. எல்லாம் மாட்டிக்கிட்ட. மத்தியானத்துக்கு மேல கல்யாண மண்டபம் வேற ஒருத்தருக்கு. பரிசை இப்போ கொடுத்துருங்க. அது வந்து என்னையா புரியாத ஆளா இருக்க. ராமு விரியம்பாக்கம் மாப்பிள்ளை வீட்டுக்கு. ராமு விரியம்பாக்கம் மாப்பிள்ளை வீட்டுக்கு அன்பளிப்பு. பொண்டாட்டி வேற தேடுவா. வண்டிக்கு நேரம் ஆகுது. சீக்கிரம் கொடுத்துட்டீங்கன்னா சட்டு பிடிங்க சாப்பிட போலாம்ல. இல்லங்க அத குடியா. பேரு கருப்பு. சின்ன 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 பேரு சின்ன. என் பொண்ணு பேரு கேக்குறீங்க? எந்த ஊரு? ஊரு பேரு தெரியாதியா? விஷயம் தெரிஞ்சா செருப்பு பிஞ்சதை விட நம்மள அதிகமா பிச்சிருவாங்க. அதுக்குள்ள இங்க இருந்து பிச்சுக்கணும். ஒண்ணுக்கு ஒண்ணுக்கு. வணக்கம். கும்பிடுங்க கும்பிடுங்க. வணக்கம். சாப்பிட்டீங்களா? இன்னும் பந்தி ஆரம்பிக்கல. பிடிங்களா 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 அந்த பிடிங்களா. எங்க உங்களுக்கே இது நல்லா இருக்கா? வேற ஒண்ணு செய்யலங்க. ஒரு மங்கள காரியம் நடக்கிற வீட்டுல இப்படி எல்லாம் நடக்கலாமா? நடக்க கூடாதுங்க. இனிமே இப்படிப்பட்ட தப்பு செய்வீங்களா? சத்தியமா செய்ய மாட்டேங்க. இவ்வளவு பெரிய பரிசை கொடுத்துட்டு சாப்பிடாத போறீங்களா? அது நல்லா இருக்கா? கையோடுங்க. என்ன சொன்னீங்க? உட்கார்ந்து சாப்பிடுங்க. நான் தான் மாப்பிள்ளையோட அப்பா. ஏங்க இந்த பார்சல் எப்ப பிரிப்பீங்க? இப்ப பிரிச்சாலும் பிரிப்போம். எல்லாரும் போட்டு சாயந்தரம் பிரிச்சாலும் பிரிப்போம். அதை பத்தி உங்களுக்கு என்ன கவலை? நீங்க தான் பரிசு கொடுத்துருங்க. சாப்பிடுங்க. லட்டு அழகாத்தான் இருக்கு. ஆனா சின்னதா இல்ல. சம்மந்தி சின்னதா இருந்தா என்ன? உங்களுக்கு வேணும்னா 10 லட்டு சேர்த்து சாப்பிடுங்க. என்னது 10 லட்டு சாப்பிடுறதா? நான் இதுக்கு முன்ன லட்டே சாப்பிட்டது இல்லையா? உங்க வீட்டுக்கு தான் சாப்பிட வந்திருக்கேனா? அதுக்கு இல்லைங்க, நீங்க ஆசைப்பட்டீங்களேன்னு சொன்ன. ஆசைப்படுறேனா? இது வரைக்கும் நான் லட்டே பார்த்தது இல்லையா? எங்க வீட்டுல லட்டே செஞ்சது இல்லையா? என்னங்க ஒரு சின்ன லட்டுக்கு? சின்ன லட்டுனா
10 திங்க சொல்லி அவமானப்படுத்துறிய? ஏயா நான் என்ன லட்டு கலையறேனா? நான் என்ன பச்சியா? இனி ஒரு பருக்க தொட மாட்டேன். டேய் நம்ம ஆளுங்களா எந்திரிங்களா? பஞ்சி அவமானத்தை சும்மா விட மாட்டேன். நடக்கிறதே வேற. பொண்ணோட அப்பன் சொல்றேன், மாப்பிள்ளையோட அப்பன் சொல்றேன். என்னையா நடக்கும்? செருப்பு பிஞ்சிரும். எங்கடி செருப்பு இருக்கு? அது பிஞ்சு எடுத்துங்க. ஏற்கனவே பிஞ்ச செருப்புக்கு முடிவு தெரியல, நீங்க ஏன் பிச்சுக்கிறீங்க? ஐயோ போக வேண்டாம் சொன்னேன், கேட்டியா? சம்பாதிச்சுட்டு வரேன்னு இப்படி நொண்டியா வந்து நிக்கிறியே, ஏன் அங்கெல்லாம் போன? நான் எங்கடி போனேன்? சும்மா போனவனே கை தட்டி கூப்பிட்டு விருந்து வச்சு விட்டு விட்டாங்க. உக்காரியா சம்பாதிச்சு போறேன்னு சொன்னேன், கேட்கல. பொம்பளை பேச்சு கேட்காத ஆம்பளைங்களுக்குலாம் இதுதான் கதி. செருப்பு அந்து போச்சு. 4 ரூபாய்க்கு கஞ்சத்தனப்பட்டேன். இப்ப வாழ்க்கை பூரா செருப்பே போட முடியாம போச்சு. அந்த ஆளுங்க மேல கேஸ் போட்டு நான் என்ன செய்ய போறேன் பாரு. வேணாம் விட்டுரு. அப்புறம் கோர்ட்டுக்கு நடந்து இன்னொரு காலம் போயிரும். சொன்னியடி கட்டையில போக கட்டையில போகணும். இப்ப கட்டையில தான் வந்திருக்கேன். உனக்கு திருப்தியா? ஐயோ, நான் இப்படி ஆகும் நினைச்சு சொல்லலைங்க. நீ நினைச்சியோ நினைக்கலையோ, இப்ப சொல்றேன் கேட்டுக்கங்க. புருஷமார்களை பொண்டாட்டிங்க கட்டையில போகணும்னு சொல்லாதீங்க. ஏன்னா சில ஒரு வாக்கு பழிச்சிருது. கொஞ்சம் இப்படி வர்றான். சரி போறான். என்னடா மிரட்டுற? நீ என்ன வேஷம் போட்டுக்கிட்டு ஜனங்களுக்கு வட்டி குடுக்கறன்னு வெளியே தெரிஞ்சா என்ன ஆகும்? இங்க மட்டும் என்ன வாழுது? இந்த வேஷத்தை நான் வெளியே சொன்னா கடைசி வரைக்கும் கல்யாணமே ஆகாம பிள்ளையார் மாதிரி நீ உட்கார வேண்டியிருக்கும். அட போடா, இந்த பொண்ணு இல்லாட்டா வேற பொண்ணு. ஆனா உன்னை பத்தி ஊருக்குள்ள சொன்னா கொடுத்த பணத்துல ஒரு பைசா கூட வராது. அப்புறம் சோத்துக்கு சிங்கி அடிக்கணும். பணம் என்ன போறியா, சிங்கி அடிக்க போறியா? சரி சரி, உன்னை பத்தி நான் வெளியே சொல்லல. உன்னை பத்தி நான் வெளியே சொல்லல. இதுலயாவது ஒத்துமையா இருப்போம். அப்படியே கலந்துக்க. அத்தா, உங்க கை ரெண்டையும் தடவி பார்க்கும்போது ஹீரோ சைக்கிள் ஹேண்டில் பார் மாதிரி இருக்கு. உங்க முதுக தடவி பார்த்தா ராலி சைக்கிள் குஷன் சீட் மாதிரி இருக்கு. உங்க மூக்கு மில்லர் டைனமோ. உங்க கண்ணு அதுல எரியற பல்பு. உங்க உதட 2 பிரேக். மொத்தத்துல என்ன ஹீரோ சைக்கிள் சொல்ற? நீங்களே ஹீரோ தானே? நீ மட்டும் என்ன கண்ணே, எச்சில் நடக்கிற பிச்சைக்கார நாய் இல்ல, பண்ணும் பாலும் சாப்பிடுற பங்களா நாய், வேன்ல ஏத்துற வெறி நாய் இல்ல, கார்ல போற பாமரின் நாய். ஐயோ கர்மம் கர்மம். ஃபர்ஸ்ட் நைட் அதுமா ஏங்க நாயை சொல்லி வந்துக்கிறீங்க? எனக்கு அந்த நாய் பிடிக்கிற ஞாபகமே வருது. என்னமோ திடீர்னு வந்துருச்சு. இனிமே வர்ணிக்கவே மாட்டேன் கண்ணே. ஆமா, என்கிட்ட நீ எதை பார்த்து மயங்குன? அதுவா அதுவா அது ரஜினிகாந்த் மாதிரி இருக்கு உங்க அழகான பழமொழிய பார்த்து. என்ன பார்த்தா ரஜினிகாந்த் மாதிரி இருக்கு? ஐயோ ஐயோ, நான் பிடிக்கிறேன் நான் பிடிக்கிறேன் நான் பிடிக்கிறேன். என்னை ஏமாத்தி கல்யாணம் பண்ணிக்கிட்டே நீ நல்லா இருப்பியா? என்ன பார்த்து ஆசை பார்த்து பேசினியே, உன் நாக்கு அழிஞ்சு போக. என்ன பார்த்து கண் அடிச்சு உன் கண்ணு அழிஞ்சு போக. கட்டையில போக. கட்டையில போக மட்டும் திட்டாத. 1000 முறை சொல்றேன், கட்டையில போக கட்டையில போக கட்டையில போக கட்டையில போக. ஃபர்ஸ்ட் நைட் அது மண்ணாக்கிட்டே போயா வெளியே. கட்டையில போக. கட்டையில போறவன் இவன் என்னை ஏமாத்தி கல்யாணம் பண்ணிக்கிட்டா. இவனோட வாழறதுக்கு நான் தயாரா இல்ல. என்னம்மா தப்பு செஞ்சான் இவன்? 5 பஞ்சாயத்துக்கு ஆபீசர்னு போய் சொன்னான். இவன் வழக்க மண்டியில இதை மாட்டிக்கிட்டு என்ன ஏமாத்திட்டான். அத கொண்டா இப்படி. ஏன்பா என்னப்பா இது? இது தோப்ப முடி சாமி. இத போட்டுக்கிட்டா ஈர மாதிரி இருக்கும். ஓஹோ, அப்ப சரசு சொல்றதெல்லாம் உண்மைதானா? ஆமாங்க சாமி, 1000 பொய் சொல்லி ஒரு கல்யாணத்தை முடிப்பாங்கன்னு பேரு. நான் ஒரே ஒரு பொய் சொல்லி தானே கல்யாணத்தை முடிச்சேன். முருகனே வள்ளிய நரச்சதுல டோப்பா வச்சுதான் கல்யாணம் முடிச்சாரு. வள்ளியே தப்பா எடுக்கல. ஆப்டால் இவன் என்ன சாமி? அதுவும் சரிதான். ஏண்டா உனக்கு வழுக்கமண்டங்கிற உண்மையை சொல்லி அவளை பொண்ணு கேட்டுக்கலாம்ல? சாமி, எனக்கு வழுக்க மாட்டேன்னு தெரிஞ்சா இவங்கள யாராவது எனக்கு பொண்ணு கொடுப்பாங்களா? பொதுவா நீங்க கொடுப்பீங்களா? அதை எப்படி நான் சம்மதிப்பேன்? நீங்களே சம்மதிக்க மாட்டேங்கிறீங்கல்ல, அவ எப்படி சம்மதிப்பா? உங்க பொண்ணோட அழகா இருக்கா. நீ மேட்டருக்கு வா, என் பொண்ணெல்லாம் இழுக்காது. சாமி, நான் ஒண்ணு இவளை ஏமாத்தல. இவ கடைக்கு வரவங்க எல்லாம் இவளை ஏமாத்தி இவ வாழ்க்கையை கெடுக்க பார்த்தாங்க. அவங்கள்ட்ட இருந்து காப்பாத்தி நான் கல்யாணம் பண்ணேன். இது தப்பா? அது எப்படி தப்பாகும்? எவ்வளவு பெரிய தியாகம் பண்ணிருக்க நீ. அம்மா, ஏதோ உன் மேல இருக்கிற ஆசையில ஒரு பொய்யை சொல்லி கல்யாணத்தை பண்ணிக்கிட்டான். இந்த தலைமுடிய பெருசா நினைக்காம ஒழுங்கா அவனோட குடும்பம் நடத்து. சரிங்க, பெரியவங்க நீங்க சொல்றதுக்காக நான் ஒத்துக்கிறேன். ஆனா 2 கண்டிஷன். என்னம்மா அது? இந்த வழக்க மண்டையோட இனிமே அவர் முன்னாடி வரக்கூடாது. எப்பவும் தோப்பாவோட தான் இருக்கணும். 2, இனிமே அவர் நாய் பிடிக்கிற வேலையை செய்யக்கூடாது. இதுக்கு சம்மதம்னா நான் இவரோட குடும்பம் நடத்துறேன். ஏன்பா நீ என்ன சொல்ற? சாமி,
பழைய தொழில விட முடியாது, இருந்தாலும் காதலுக்காக தியாகம் பண்றேன். என்ன கூப்பிடுறீங்க? மொத்தமா வந்துட போகுது. ஏய் சின்ன, ஆ? நைட் வாடகை சைக்கிள் வேணும், பேர் எழுதிக்க. ஏப்பா மணி, ஆ. போன வாரம் இப்படித்தான் உன் தம்பி ஒரு சைக்கிள் எடுத்துட்டு போனான். ஆ. கடைசியில நாங்க போய் மார்வாடி இடத்துல மீட்டுட்டு வந்தோம். நீ எப்படி? யோ, என்னையா பெருசா சைக்கிள் கடை வச்சு நடத்துற மாதிரி பேசுற? உன் பொண்டாட்டி கடை வச்சு நடத்துறா, நீ உட்கார்ந்து திங்கிற. இதுல வாய்க்கொழுப்பு வேறயா? உன் பொண்டாட்டிக்கு என்ன பத்தி தெரியும், பேர் எழுதிக்க. பாத்தியா பாத்தியா, அவன் என்ன சொல்லிட்டு போறான்னு? ஒரு பொம்பளை சம்பாரிச்சு ஆம்பளை சாப்பிட்டா ஊர் என்ன சொல்லுவது? இப்படிதான் சொல்லும். ஊர் எப்பவும் அப்படிதான் சொல்லும். ஏன் பொம்பளைங்க சம்பாதிச்சு ஆம்பளைங்க சாப்பிட குடும்பம் உலகத்துல இல்லையா? அவங்க இடக்கங்க மானம் கட்டவங்க ரோசம் கட்டவங்க அதுக்கு ஒரு முளை கயத்துல சுருக்கு வச்சு தொங்கலாம். உங்களுக்கு இந்த சுருக்கு போடுறது தூக்க மாட்டுறது இதெல்லாம் மறக்கவே மறக்காதா? என்னைக்கு அந்த நாய் பிடிக்கிறத விட்டீங்களோ அன்னைக்கே இதெல்லாம் மறந்துட வேண்டியதுதானே? நான் மறந்துட்டேன். இவங்க ஞாபகப்படுத்துறாங்களே. இங்க பாரு, என் கையால சம்பாரிச்சு உனக்கு ஒருவேளை புறையாவது போடல, ஒருவேளை சோறாவது போடல, என் பேரு சின்ன இல்ல. பாப்போம்.